அவன் வீட்டு சாக்கடை ரோட்ல ஓடக்கூடாதுன்ற புத்தியே நமக்கு இல்ல. என் பக்கத்து வீட்டுக்காரர் சாக்கடை என் வீட்டு வாசல்ல ஓடுதுங்க. என்னை பார்த்து பெருமையா சிரிக்கிறாரு அவரு, என்னவோ காவேரியை திறந்து விட்ட மாதிரி. நான் கேட்கிறேன், வீட்டை சுத்தி சாக்கடை ஓடிச்சுன்னா வீட்டுக்குள்ள நோய் வராம நயன்தாராவா வரும்? நான் தெரியாம கேட்குறேங்க, நம்ம ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கோங்க, வீட்டில் துவைக்கும் போது அதுல ஒரு சாயம் ஏறிச்சுன்னு வைங்களேன், வீட்டம்மா கிட்ட எவ்வளவு கோவப்படுறோம். ஏப்பா நீங்க கோவப்படுவீங்களோ? தெரிஞ்சுக்கிட்டதாப்பா கேட்குறேன். நதி எவ்வளவு பரிசுத்தமானதுங்க, அதுல அவ்வளவு சாயத்தை ஏத்திருக்கோமே, இயற்கைக்கு நம் மீது எத்தனை கோபம் வர வேண்டும். யானை டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, கிருஷ்ணமூர்த்தி. அவரை பத்தி ஒரு கதை. காட்டுக்குள்ள போய் மக்கள் பண்ற அட்டூழியம் என்னன்னு அதுல சொல்லியிருக்காங்க. மது பாட்டில் எடுத்துட்டு போய் உள்ள குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படியே வீசி அடிக்கிறாங்களாம். அது எங்கேயான்னு பட்டு உடஞ்சிடுதுங்க. யானை நடக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், யானையோட பாதம் மணல் மூட்டை மாதிரி, அது அந்த கிளாஸ் மேல வச்சுச்சுன்னா அப்படியே உள்ள போயிடும். ஒரு வாரத்துல அந்த கால் இவ்வளவு பெருசா சீ பிடிச்சி வீங்கிடுமா. அதுக்கப்புறம் யானையால நடக்கவே முடியாதான். அது ஒரு மரத்துல சாஞ்சிக்குமா, நாளடைவில் அது செத்து போயிடுமா. நான் கேட்கிறேன், நம்ம ஏதான ஒரு கொடுமையை பண்ணா மிருகத்தனமா இவன் செய்யறான் அப்படின்னு சொல்றாங்களே, இல்லை இல்லை, மிருகத்தனத்தை விட மனுஷத்தனம் தான் மோசமாக இருக்கிறது. நம்ம வீட்டை சுத்தி 4 வேப்ப மரம் இருந்துச்சுன்னா ஏசியே தேவையில்லைங்க. வேப்ப மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஏசியை போட்டு அதுல இருந்து காத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம். நம்மாழ்வார் என்ன சொன்னாரு, தண்ணீரை வானத்தில் தேடுங்கள் பூமியில் தேடாதீர்கள் அப்படின்னா. அதை நாம அப்படியே விட்டுவிட்டு வீட்டுல போர் போட்டுட்டு இருக்கோம், தண்ணி வரலன்ட்டு. அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்லைங்க, அதிகாரி வீட்டுல தண்ணி இல்லைன்னா 10 லாரி தண்ணி போகுது. யாருக்கு பாதிப்பு அதிகமா இருக்குமோ அவங்களுக்கு தான் அக்கறையும் அதிகமா இருக்கணும். அதை தான் நாங்க சொல்றோம். இதுக்கெல்லாம் பாரதி மேடம் பதில் சொல்லணும். ஒரு மொபைல் தயாரிக்க 1000 லிட்டர் அளவு தண்ணீர் தேவைப்படுதுன்றாங்க. பாரதி மேடம் கிட்ட ஐபோன் இருக்கு, ஐபோனுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாவே தண்ணீர் வேணும். சில பேர் காலைல எந்திரிச்சு டிக்டாக்ல வீடியோ போடலன்னா சூரியனே உதிக்கலன்னு நம்புறான். ஒருத்தர் சொல்றாரு, நான் தான் 40 நிமிஷம் சூரியனை லேட்டா வர சொன்னேன். மனிதன் நவீனத்துவத்துல ஒரு சுகத்தை கண்டுட்டான் பாத்தீங்களா, அந்த சுகத்துக்கு அவன் அடிமைப்பட்டான் பாத்தீங்களா, அதனால்தான் இவ்வளவு இயற்கை பேரழிவு நடந்துட்டு இருக்கு நமக்கு. இன்னமும் மனசாட்சியோடு இயற்கை பாதுகாக்கிற 1-2 பேர் இருக்கதான் செய்யறாங்க. இவங்கெல்லாம் கேட்டாங்களே மக்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு. போராட்டம் என்பதே அக்கறையின் வெளிப்பாடுதான். கவிஞர் கபிலன் வைரமுத்துவோட ஒரு கற்பனையா நான் சமீபத்துல படிச்சேன். ஔவையார் வானத்திலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி ஒரு இளைஞன் கிட்ட கேட்குறாங்க, அப்பனே, நான் பாடிய இந்த தமிழ் உலகத்தை நான் மீண்டும் பார்க்க விரும்புகிறேன், உன் பைக்கில் வச்சு என்னை பல இடங்களுக்கு கூட்டி போறியா அப்படின்னு கேட்குறாங்க. போலாம் பாட்டி, உங்களுக்கு சுட்ட இடத்துக்கு போகணுமா சுடாத இடத்துக்கு போகணுமா? அப்பனே, அது என்ன சுட்ட இடம்? சுட்ட இடம்னா தூத்துக்குடி, சுடாத இடம்னா மெரினா கடற்கரை. தூத்துக்குடியில சுட்டு போராட்டத்தை கலைச்சாங்க, மெரினால சுடாம கலைச்சாங்க. ஆனா இவை இரண்டுமே தமிழர் வீரத்தின் நவீன அடையாளங்கள் அப்படின்னு முடிக்கிறாங்க.